லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தேசிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க கோரி மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி அறிக்கையை அமல்படுத்த கோரி தவ்ஹீத் ஜமாத் சார்பில் பேரணி மற்றும் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தீவுத்திடலில் நடைபெற்ற மாநாட்டிற்கு ஜமாத்தின் தலைவர் பக்கீர் முகமது அல்தாஃபி தலைமை தாங்கினார். பொருளாளர் முகமது சாதிக் பேரணியை துவக்கி வைத்தார். நிறுவனர் ஜைனுல் ஆபிதீன் மாநாட்டில் கோரிக்கை உரையாற்றினார். மாநாட்டில் நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி அறிக்கையை அமல்படுத்த வேண்டும், அனைத்து மாநிலங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அரசியல் அதிகாரத்தில் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது உட்பட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முஸ்லிம்களுக்கு தனியாக 10% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் அமைத்த நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய கமிஷன் தனது அறிக்கையில் சொல்லி இருக்கிறது. அந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டு விட்டது. வைக்கப்பட்ட பிறகு மத்திய அரசாங்கம் மேல் நடவடிக்கை எடுக்காமல் அதை தள்ளி போட்டுக்கொண்டு ஆற போட்டுக்கொண்டு எங்களை ஏமாற்றி வருகிறது. இதை எச்சரிப்பதற்காகத்தான் பாதிக்கப்பட்ட நாங்கள் உணர்ச்சி கொந்தளிப்போடு ஆண்களும் பெண்களும் முதியவர்களுமாக கைக்குழந்தைகளை தூக்கிக் கொண்டு இன்றைக்கு வீதியில் நின்று கொண்டிருக்கிறோம்.